நீங்க வணங்குற இயேசப்பா உண்மையான கடவுளா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஷார்ட்ஸை ஷேர் பண்ணி என்னோட இயேசப்பா எந்த அளவு உண்மையான கடவுள்னு இந்த ஷார்ட்ஸை பாரு உனக்கு புரியும்னு சொல்லுங்கள். வாங்க கடவுளோட உண்மைத்தன்மை என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய முதலாளி இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய கார்டன் இருக்குது. அதில் வேலை செய்ய நிறைய பேர்த்த அனுமதிக்கிறாரு. காலை 9 மணிலேருந்து சில பேரை வேலை செய்ய அனுமதிக்கிறாரு. அவங்களுக்கு ₹1 கூலின்னு சொல்லி பேசுகிறாரு. அவங்களும் காலிலேருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது 11 மணிக்கு சில பேர் வந்து அவர்கிட்ட வேலை கேட்குறாங்க. அவங்களையும் தன்னோட வயலில் போய் வேலை செய்ய அவர் அனுமதிக்கிறாரு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு சில பேர் வந்து வேலை கேட்குறாங்க. அவங்களையும் அவர் தன்னோட நிலத்துல வேலை செய்ய அனுமதிக்கிறாரு. அப்புறம் 3 மணிக்கு சில பேர் வந்து எனக்கு வேலை கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்குறப்ப அவங்களையும் அவரோட நிலத்துல வேலை செய்ய அனுமதிக்கிறாரு. 5 மணிக்கு சில பேர் வராங்க. அவங்களையும் அவரோட இடத்துல வேலை செய்ய அனுமதிக்கிறாரு. கடைசி 6 மணி ஆகுது. அப்போ எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குற டைம் வந்துருச்சு. ஸோ லேட்டாக வந்திருப்பாங்கல்ல 5 மணிக்கு, அவங்களுக்கு ₹1 கூலி தராரு. ஸோ அதை பார்த்து காலையில இருந்தே வேலை செய்கிறவங்க சரி அப்போ நமக்கு நிறையா தருவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கும் ₹1 தான் கூலி தராரு. இதனால கோவம் அடைஞ்சவங்க, நாங்கள் காலிலேருந்து ஒர்க் பண்ணுறோம்ல, எங்களுக்கும் இதுக்கு நீங்கள் ₹1 தரீங்கன்னு கேட்டதுக்கு அந்த முதலாளி சொன்னாரா, நான் உங்களுக்கு ₹1 கூலி சொல்லி தானே வேலைக்கு அமர்த்தினேன். இப்போ வந்து நான் ₹1 கூலி தரதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாராம். அதே மாதிரி தாங்க நம்ம ஏசப்பா கூட ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவனான்னு அவர் பார்க்க மாட்டார். நேற்று தான் அவர் கிறிஸ்தவன் ஆயிருக்கானான்னு பார்க்க மாட்டார். அவர் பைபிளை படித்து நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நேற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டதா கூட இன்னைக்கு அவர் உங்களுக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அதாங்க என்னோட ஏசப்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு ஆதி கிறிஸ்தவனுக்கும் அதே வாக்குத்தத்தம் தான். நேற்று வந்தால் உங்களுக்கும் அதே வாக்குத்தத்தம் தான். Thanks for watching. God bless you.